ஆவியானவரையுமே நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா. புதிய நாளுக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சங்கீதம் 119:92. உமது வேதம் என் மனமகிழ்ச்சியாக இராதிருந்தால் என் துக்கத்திலே அமிழ்ந்து போயிருப்பேன் என்று சொல்லி தாவீது இந்த இடத்துல சொல்கிறார். அதே சங்கீதம் 165 உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. அதே சங்கீதம் 174 சொல்கிறது, உம்முடைய வேதம் என் மன மகிழ்ச்சி. 142 சொல்கிறது, உம்முடைய நீதி நீதி, உம்முடைய வேதம் சத்தியம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த வேதம் தான் நமக்கு மனமகிழ்ச்சி. இந்த வேதம் தான் நமக்கு மிகுந்த சமாதானத்தை தரும். இந்த வேதம் தான் இடரல் அடையாதபடிக்கு பாவத்திலிருந்து விலகி பரிசுத்தமாய் வாழ தேவனோட உறவு கொள்ள கர்த்தர் வழிகளை திறந்து கொடுப்பார். இந்த வேத வசனத்திற்குள்ளாய் நாம் நிலைத்து இருக்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட துக்கங்கள் இருந்தாலும் அந்த துக்கத்தில் அமிழ்ந்து போகாதபடிக்கு இந்த வேதம் நமக்கு மனமகிழ்ச்சியா மாறுகிறது. இந்த வேதம் நமக்கு விடுதலை கொடுக்கிறது. இந்த வேதத்தின் வார்த்தையின் வழியாய் நடக்கும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் நம்மளை நடக்க வேண்டிய வழியில நம்மளை நடத்துவார், நம்மளை ஆசீர்வதிப்பார், நம்மளை கனப்படுத்துவார். இந்த வேதத்தின் வேதத்திற்குள்ளாய் சகலவித ஆசீர்வாதத்தின் பொக்கிஷங்கள் நிறைந்து இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தாவீது சொல்வது போல, நான் உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சியா இராதிருந்தால் துக்கத்திலே அமிழ்ந்து போயிருப்பேன் என்று சொல்கிறார். இந்த வேதம் இல்லைன்னா நம்மளுடைய வாழ்க்கையிலையும் துக்கத்தின் மேல் துக்கம்தான் வரும். உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டுன்னு சொல்றாரே. இந்த நாளில் இந்த வேதத்தை நேசிக்கும் பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நம் இருதயத்தையும் சிந்தையும் ஆளுகை செய்யும். உம்முடைய வேதம் தான் என் மனமகிழ்ச்சி என்று தாவீது சொல்கிறது போல நம்மளுடைய ஆத்மாக்குள்ள கர்த்தருடைய ஆவியானவர் வேத வசனத்தை படிக்க படிக்க ஒரு மனமகிழ்ச்சியை கர்த்தர் தருவார். உம்முடைய நீதி நித்திய நீதி, உம்முடைய வேதம் சத்தியம் என்று தாவீது சொல்வது போல கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த வேதம் தான் சத்தியம். யோவான்ல பார்க்கிறோம், சத்தியமே நம்மளை பரிசுத்தமாக்கும். அப்ப இந்த வேத வசனத்தை படிக்க படிக்க நம்மளுடைய வாழ்க்கையில பரிசுத்தத்தினால் நம்ம நடக்க கிருபைகளை தருவார். சங்கீதம் 119:136 சொல்கிறது, உங்களுடைய வேதத்தை மனுஷர் காத்து நடவாதபடியால் என் கண்களிலிருந்து நீர்த்தாரைகள் ஓடுகிறது. தாவீதுக்குள்ளாய் ஒரு ஆத்ம பாரம், இவ்வளோ ஒரு ஆசீர்வாதத்தின் வேதத்தை இந்த ஜனங்கள் படிக்காம இருக்கிறார்களே என்று சொல்லி அவர் கண்களிலிருந்து நீர்த்தாரைகள் ஓடுகிறதா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தாவீது சொல்வது போல இன்னைக்கு இந்த வேதத்தை நம்ம படிப்போம். மிகுந்த சமாதானம் உண்டாகும். அதுவே நித்திய மகிழ்ச்சியாய் நமக்கு இருக்கும். மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கும். சத்தியத்திற்குள்ளாய் நம்மளை நடத்தும். உங்கள் துக்க நாட்கள் சந்தோஷமாய் மாறும். எல்லா துதிகன மகிமையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆமென்.